ஆணவ கொலையினால 27 வயசு பையன் கவின் செல்வ கணேஷ் இறந்துட்டாரு. ஜாதி கேஸ்ட் பார்த்து அந்த பையனை கொண்டுட்டாங்க. ஒரு சின்ன பையன் 21 வயசு பையன் 27 வயசு பையனை கொண்டிருக்கான். அந்த பையனோட மனசுல என்ன வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்த 21 வயசு பையன் கொலை பண்ணலங்க, அவங்க அப்பா அம்மா யாருன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இருந்தும் அந்த பையனுக்கு இந்த ஜாதியை வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல. இந்த கேஸை படிக்கும்போது நிறைய இடத்துல சொல்றாங்க அந்த 21 வயசு பையன் வெறித்தனமா வெட்டியிருக்கான் அந்த 27 வயசு பையனை. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவோட கண்ணு முன்னாடியே வெட்டியிருக்கான்றதெல்லாம் சொல்றாங்க. அவங்க அம்மா கண்ணு முன்னாடியே ஒரு பையன் இறக்குறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இவர் எதுக்காக இறந்தாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த இறந்த காரணத்தையே இல்லன்ட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்குங்க. இந்த ஒரு நியூஸ் நான் ஒரு சின்ன ஒரு ஆர்டிகல்ல படிச்ச, நிறைய சோசியல் மீடியால இந்த நியூஸ் பரவிச்சு. அந்த பொண்ணு அவரை லவ்வே பண்ணலன்னு சொல்லியிருக்கு. நல்லா படிக்கக்கூடிய பையன், நல்லா சம்பாதிக்கக்கூடிய பையன், நல்லா வாழ வேண்டிய பையங்க இந்த ஆணவ கொலைனாலையும் இந்த ஜாதின்ற ஒரு பேர்னாலையும் இறந்து போயிருக்கான். இந்த ஜாதின்ற விஷயத்த நம்ம தான் இந்த உலகத்தை விட்டு போக்கணும். அது எப்படி போக்குறதுனா, நம்மளோட அம்மா அப்பா இந்த ஜாதியை பாக்குறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். நீங்க தான் யங்ஸ்டர்ஸ், நீங்க தான் புரிய வைக்கணும் அவங்களுக்கு. ஜாதிலாம் பார்க்க கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம தான் புரிய வைக்கணும். மனுஷன் ஒருத்தர் நிம்மதியா ஒரு இடத்துக்கு போனா அது கோயிலுக்கு தான் போகணும்னு நினைப்பான். பட் அந்த கோயிலில் கூட ஜாதி பார்க்குறாங்கன்னா எங்கே தான் போவான் மனுஷன்? விண்வெளிக்கே போனாலும் இந்த ஜாதின்ற விடிவெளி எப்போ முடியும்னே தெரியல.